லாஸ்ட் ஓகே. அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா காம்பன்சேஷன் இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டடாக இது அப்டேட் ஆச்சுன்னா அப்போ வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இமெயில் அலர்ட் வந்து காம்பன்சேஷன் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கீங்களா? டீட்டெயில்ஸ் வந்து அனுப்ப சொல்லியிருக்கீங்க. இதுதான் மென்ஷன் பண்ணோம்னா நேமு, அதோட அமௌண்ட்டு அண்ட் காம்பன்சேஷன் டைப்பு, இது வந்து அந்த இமெயில் அட்ரஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை மட்டும் போய் ஃபஸ்ட்டு நான் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இமெயில் அலர்ட் வந்து இது பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ராசஸ் பில்டரில் போய் அப்டேட் ரெக்கார்டில் இது பண்ணியிருக்கேன். ஓகே. நான் அனுப்பியிருப்பேன்ல டெக்ஸ்ட், அதை காப்பி பண்ணீங்களா? ஆமாங்க, நான் அதை பார்த்து தான் பண்ணேன். ஓகே, எனக்கு அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இமேஜாக தானே வச்சுருப்பீங்க, அந்த இமேஜ் அப்படியே இங்கே ஓப்பன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இல்லை ஓகே, நானே பார்த்துக்கிறேன். This compensation details to compensation amount, name and compensation type. Send an email alert from process builder. Then in the same using the same process, update the compensation request as completed. Okay. சரிங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஒரு புது காம்பன்சேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி காட்டணும், கிரியேட் பண்ணி காட்டணுமா? கிரியேட் பண்ணி காட்டுங்க. இமெயில் போகுதா கஸ்டமர்? இமெயில் போதுங்க, இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஒரு நிமிஷம். இதில் இந்த சென்ட் போனஸ் நோட்டிஃபிகேஷன் டு கஸ்டமர் இருக்கு இல்லையா, இதுதான் நான் கிரியேட் பண்ணது, ஐ மீன் அப்டேட் பண்ணது. ஓகேவா? இதில் வந்து இல்லைங்க, போவாது இமெயில். இமெயிலும் காம்பன்சேஷன் அப்டேட் ஆகாது. நீங்க பண்ணதை வச்சு சொல்றேன். அப்படிங்களா? ஆமாங்க. கஸ்டமர் இமெயில் உங்க அப்ரூவல் ப்ராசஸ் போங்க. அப்ரூவல் ப்ராசஸ் போங்க. நீங்க பண்ண அப்ரூவல் ப்ராசஸ் செட்டப்ல சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, அதுல நீங்க இந்த நோட்டிபிகேஷன் கஸ்டம் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கீங்க, அதுல இமெயில்லாம் போவாது. ஓகே, ஓபன் பண்ணுங்க நீங்க கிரியேட் பண்ணத. இமெயில் அலர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, இமீடியட் நோட்டிபிகேஷன்ஸ். இதுல பாத்தீங்களா, இதுல கஸ்டம் நோட்டிபிகேஷன் பண்ணிருக்கு இமெயில் அலர்ட்டுக்கு பதிலா. அதே மாதிரி இமெயில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆக்ஷன் ஆட் பண்ண சொன்னேன். என்னன்னா ஃபீல்ட் அப்டேட் பண்ண சொன்னேன். காம்பன்சேஷனோட ஸ்டேட்டஸை வந்து கம்ப்ளீட்டட்னு மாற்ற சொன்னேன். அதுவும் பண்ணல. ஆமாங்க, நான் அப்படிதான் இல்ல, நான் கம்ப்ளீட்டட் தான் மாத்தினேன். ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப அது ஆக்ஷன்ஸ்ல இருக்கணும்ல, அது காணும். ஒரே நிமிஷம் இருங்க, நான்
நான் இமெயில் அலர்ட் தாங்க கொடுத்தேன். நான் இதில் நான் கொடுக்கல, நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுக்கல. ஆக்சுவலி ஸ்டேட்டஸில் வந்து பாருங்க, நியூ இன் ப்ராக்ரஸ், பெண்டிங் அப்ரூவல் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் சேஞ்ச் ஆனால் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆனால் மட்டும் தான் அது இது பண்ணணும்னு சொல்லி போட்டேன். இமெயில் அலர்ட் தான் நான் கொடுத்தேன். ஆக்சுவலி எனக்கு தெரியல எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு. நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வர மாதிரி தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் நோட்டிஃபிகேஷனே கேட்கலையே, இமெயில் அலர்ட் தானே கேட்டிருந்தேன். ஓ, எனக்கு இமெயிலில் வரணுமா? ஓகே, இமெயிலில் சரி, ஓகே, நான் நாளைக்கு இது பண்ணுறேங்க. இமெயிலில் சரிங்க. ஓகே, தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன். ஒரு இமெயில் போனோம் கஸ்டமருக்கு. இங்க என்ன இமெயில் கொடுக்குறாங்களோ இந்த இமெயில் போனோம். ஓகே, ஓகே. பை தி எண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு மாறிடணும், அவ்வளவுதான். ஓகே, ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் மாறிட்டேன். பட் நான் நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துட்டேன். சாரி. ஓகே, சரி, நாளைக்கு இது பண்ணுறேன். சாரிங்க. சரிங்க. ஓகே, இப்போ அடுத்ததுக்குள்ள போலாமா? ஸோ ப்ராசஸ் பில்டர்ல இமெயில் அலர்ட் பார்த்தாச்சு, ஃபீல்ட் அப்டேட் பார்த்தாச்சு, கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு, கரெக்டா? ஸ்கெட்யூல்ட் ஆக்ஷன்ஸ் பார்த்தாச்சா நம்ம? இல்லைங்க, பார்க்கல. சரி, இப்போ அது பார்த்துடலாம். ஸோ ப்ராசஸ் பில்டர்ல உள்ளார போங்க. இப்போ ஒரு புது ப்ராசஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. என்ன நம்ம கொடுத்தோம்? ஸ்கெட்யூல்ட் ப்ராசஸ்னு கொடுங்க. ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் when ரெக்கார்ட் சேஞ்சஸ். கீழே ஸ்க்ரால் பண்ணி ஓகே, இப்போ ஆட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. ஆட் ஆப்ஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கெட்யூல்டு ஆக்ஷன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லியிருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த டைம்ல வந்து அதுக்கான இது நடக்குங்க. ட்ரிகர் ஆகும். ஸோ அதான் வந்து ஸ்கெட்யூல்டு ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கெட்யூல் ஆக்ஷன் பண்ணலையா? இல்லைங்க, பண்ணல. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இது என்ன எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவரோட பர்த்டேக்கு நம்ம விஷ் அனுப்பணும். அப்ப நான் பர்த்டே அன்னைக்கு தான் அனுப்புவோம். ஒரு 10 நாளைக்கு ஒரு 2 மாசம் அப்புறமா அனுப்ப மாட்டோம், கரெக்டா? ஸோ அவ பர்த்டே எப்போ அப்பதான் வந்து அது ட்ரிகர் ஆகணும், கரெக்டா? ஸோ அதனாலதான் வந்து அதை ஸ்கெட்யூல்டு. ஸோ இப்போ கஸ்டமர்னா எந்த ஆப்ஜெக்ட்? அது ஒன்னு அக்கௌண்ட்டோ இல்ல கான்டாக்டோ. அக்கௌண்ட்டுக்கு ஏன்னா அது வந்து ஒரு கம்பெனி, கரெக்டா? அதுக்கு ஆனிவர்சரி டேட் தான் இருக்கும், சரிங்களா? சரி, அப்போ கான்டாக்ட்ன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகே, இதுல ஸ்டார்ட் தி ப்ராசஸ் ஒன்லி when a record is created மட்டும்தான் கொடுக்க முடியும். எதுக்கு அப்படின்னா ஸ்கெட்யூல்ட் ஆக்ஷன்ஸ்க்கு, சரிங்களா? when a record is created and edited கொடுத்தீங்கன்னா ஸ்கெட்யூல்ட் ஆக்ஷன். இப்போ லெஃப்ட் சைடுல ஸ்கெட்யூல்ட் ஆக்ஷன் தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் தி ப்ராசஸ் when a record is created or edited கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது மறந்துடும். ஸோ சேவ் கொடுங்கம்மா. பட் நம்ம ஷெட்யூல்க்குள்ள நம்ம இன்னும் போய் பண்ணல. இன்னும் போய் பண்ணல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், சரிங்களா? ஸோ திருப்பி கான்டாக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அதை மாற்ற ஒன்லி when a record is createdனா
சரிங்களா? ஏன்னா நிறைய ஓ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகே ஓகே இந்த ரெண்டு ஆப்ஷன்ல அது மட்டும் ஓகே ஓகே இப்போ புரியுதுங்க. சரி. இப்போ கிரைட்டீரியா கொடுத்துருங்க. பர்த்டேக்கு நம்மளுக்கு எதுவும் கிரைட்டீரியா தேவையில்ல, நோ கிரைட்டீரியான்னு கொடுத்துருங்க. சரியா? No criteria. Save. இப்போ இமீடியட் ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு கான்ஃபிகர் பண்ணக்கூடாது. இல்ல அங்க போய் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல கேன்சல் கொடுத்துருங்க. இமீடியட் ஆக்ஷன்ஸே தொடக்கூடாது ஸ்கெட்யூல்டு ஆக்ஷன்ஸ்ல. சரிங்களா? அதை மறந்துடணும். ஓகே. இப்போ ஸ்கெட்யூல்டு ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு செட் ஸ்கெட்யூல் முதல்ல கொடுங்க. இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு பர்த்டே அன்னைக்கு ஒரு கஸ்டமரோட பர்த்டே அன்னைக்கு பர்த்டே விஷஸ் இமெயில் அனுப்ப போறோம். கரெக்டா? சரி. இப்போ என்ன பண்ண போறோம்னா 0 days அப்படின்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல 0ன்னு டைப் பண்ணுங்க. ஏன் 0 day கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்க பர்த்டேக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. 0 அந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணுங்க. டேஸ் டிராப் டவுன், டேஸ், ஹவர்ஸ். கரெக்டா? ஓகே. அதுக்கு அடுத்து உள்ள டிராப் டவுன் பண்ணுங்க. ஆஃப்டர், பிஃபோர். ஓகே. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து உள்ள டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. அந்த இடத்துல கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல டேட்டா டைப்ல என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ நம்மளுக்கு எடுத்துட்டு வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? பர்த் டேட் தான் தேவை. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பர்த் டேட்னு கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு ஃபீல்டு. ஓகே. இந்த ஃபீல்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ உங்க கஸ்டமரோட பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணணும். கரெக்டா? ரைட். ஸோ 0 days 1 dayன்னு போட்டா என்ன ஆகும்? நம்ம எப்படி கொடுக்கலாம்? 1 day ஆஃப்டர் பர்த்டேன்னு கொடுத்தா லேட் ஆயிரும். கரெக்டா? இப்ப நம்மகிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆஃப்டர், பிஃபோர் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. 1 day பிஃபோர்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். அப்பயும் வேஸ்ட். கரெக்டா? பர்த் டேட் அன்னைக்கு நம்மளுக்கு we need the email. கரெக்டா? சோ அதனாலதான் 0 daysன்னு கொடுக்கும். 0 daysன்னு கொடுத்தா அந்த டேட் அன்னைக்கு கரெக்டா போய் ட்ரிகர் ஆகும். ஓகே. யா. நீங்க ஆஃப்டர், பிஃபோர் இது கொடுத்தாலும் இப்ப ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி நீங்க ஆஃப்டரோ, பிஃபோரோ, 1 டேவோ 10 டேவோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கணும். இந்த சினாரியோல நம்மளுக்கு 0 days வேணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இதை சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு ஸ்கெட்யூல்டு ஆக்ஷன்ல ஆட் ஆக்ஷன் கொடுக்கணும். மறந்துடாதீங்க, திருப்பி சொல்றேன், இமீடியட் ஆக்ஷன்ஸ்ல கொடுக்க கூடாது. ஸ்கெட்யூல்டு ஆக்ஷன்ல ஆட் ஆக்ஷன் கொடுங்க. ஓகே. இதுல ஆக்ஷன் டைப்ல இமெயில் அலர்ட்ஸ் கொடுத்துருக்கோங்க. இமெயில் அலர்ட்ஸ் எப்படி கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட்? ஓகே. இந்த இடத்துல பர்த்டே விஷ் போட்டுங்க. பர்த்டே விஷுக்கு ஆல்ரெடி நீங்க ஒரு கஸ்டம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? பர்த்டே விஷ்கா எனக்கு ஞாபகம் இல்லைங்க அந்த மாதிரி பண்ண மாதிரி. சரி, இமெயில் அலர்ட் சும்மா அடிங்க. அப்படியே கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதோ ஒன்று இருக்கும். ஓகே. ஏதாவது ஒன்று அடிங்க. அப்படியே என்ன கொடுத்தோம் கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு? சென்ட்னு அடிங்க. எஸ்ன்னு அடிங்க. அவ்வளவுதான். சென்ட் வெல்கம் ஆன் போர்டு இமெயிலே வச்சுக்கோங்க. ஓகே. பேக் சென்ட் வெல்கம் ஆன் போர்டு வச்சுக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ணுவோம். சென்ட்னு மட்டும் அடிங்க. போதும். அப்புறம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஏற்கனவே உள்ள இமெயில் அலர்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியும். அதனால அதையே ரீயூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்ப சேவ் கொடுத்துறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு பர்த்டே விஷ் இமெயில் போகாது, வெல்கம் ஆன் போர்டு இமெயில் தான் வரும். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு பர்த்டே விஷ் கஸ்டம் டெம்ப்ளேட் போய் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ வியூ ஆல் ப்ராசஸ் கொடுத்துருங்க. பேக் டு செட்டப்னு இருக்கா?
ரைட் சைடுல கிளிக் பண்ணிடுங்க. வியூ ஆல் ப்ராசஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல ஏற்கனவே வந்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குல்ல, கன்ஃபர்மேஷன் இமெயில். கீழே வாங்க, நீ கீழே வாங்க, கால் பண்ணுங்க. கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல சென்ட் வெல்கம் ஆன்போர்ட் இமெயில். இந்த சென்ட் வெல்கம் ஆன்போர்ட் இமெயில வந்து இது பண்ணிடுங்க, டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. சென்ட் வெல்கம் ஆன்போர்ட் இமெயில கிளிக் பண்ணிட்டு டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஏன் டீஆக்டிவேட் பண்றோம்னா, ஏன்னா ரெண்டும் ஒரே டெம்ப்ளேட் யூஸ் பண்றோம். புரியுதா? இப்ப நம்ம கொடுத்திருக்கிறதும் வெல்கம் ஆன்போர்ட் இமெயிலோட டெம்ப்ளேட் தான். அந்த இமெயில் தான் ட்ரிகர் ஆக போகுது. ஓகே 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 ஓகே. சோ இந்த ஓகேங்க. வேணும்ல, நம்ம பண்றதுல இருந்து தான் வொர்க் ஆகுதான்றது தெரியணுன்றதுக்காக நம்ம இப்படி போய் மாத்துறோம். சரிங்களா? ஓகே. இப்போ பேக் போயிடுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு புது கான்டாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு பர்த் டேட் வந்து பிஎஸ்டி டைம் ஜோன் தான் உங்களோட சிஸ்டமோட ஆக்சுவல் டைம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன தேதி? இந்தியால 26. உங்களுக்கு 20 டேட்டா கொடுங்க. சரிங்களா? கான்டாக்ட் ரெக்கார்ட் ஒன்று புதுசா ஒன்று கிரியேட் பண்ணுங்க. டேட் வந்து 25 கொடுங்க. இல்லைங்க, இங்க வரக்கூடாது. அப்ளிகேஷன் போங்க, ஆப் லான்ச்சர், கான்டாக்ட். ஓகே. ஸோ இந்த கான்டாக்டுக்கு பர்த் டேட் கொடுத்தீங்களா கிரியேட் பண்ணும்போது? இல்லங்க, எதுக்கும் நம்ம கொடுக்கல. புதுசா இன்னொரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது பர்த் டேட் ஒன்று கொடுங்க. ஒரு கான்டாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாங்க, சல்யூட்டேஷன்லாம் வேணாங்க, லாஸ்ட் நேம் மட்டும் கொடுங்க. ஏதோ ஒண்ணுங்க. அந்த டிராப் டவுனே மறந்துடுங்க. இல்லை, நீங்க எதுக்கு அதை செலக்ட் பண்றீங்க? வேணான்றாங்க. ஓகே, அது என்ன வேணா இருந்துட்டு போகும். நேம் தான் கொடுக்குறேன். ஓகே, லாஸ்ட் நேம் மட்டும் கொடுக்கவா? சரி, ஓகே. ஓகே, இப்போ டேட் கொடுங்க, 25ன்னு கொடுங்க. ஓகே, இமெயில் ஐடி கொடுங்க. இது ரெண்டும் இருந்தாதான் போகும். ஓகே, இல்லைங்க, அதுல கிளிக் பண்ணுங்க, ரைட் சைட்ல கிளிக் பண்ணுங்க. எனக்கு புரியல. இமெயிலா? ஒரு இதுக்கு அதை கிளிக் பண்ணுங்க, அந்த கேலண்டர் ஐகானை. செலக்ட் பண்ணுங்க அதுல. ஓகே, இமெயில் கொடுங்க, ரைட் சைடுல உங்க இமெயில் ஐடி. கொடுத்துருவா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணுங்களா? ஹலோ, சேவ் தாங்க கொடுக்க சொன்னேன். சாரி. ஓகே, இப்போ உங்க ஜிமெயில்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும். ஆனா வெல்கம் ஆன்போர்ட் இமெயிலுக்கு என்ன கண்டென்ட் இருந்துச்சோ அதுக்கு தான் வந்திருக்கும். எந்த இமெயில் ஐடி கொடுத்திருந்தீங்களோ அதை கரெக்டா ஓபன் பண்ணி பாருங்க. ஆல் மெயிலுக்குள்ள போங்க, இல்லைனா லெஃப்ட் சைட்ல உங்க லெஃப்ட்ல இன்பாக்ஸ்க்குள்ள போங்கம்மா.
ம். சரிங்களா, புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதே இதை ஊபர் ஆர்டருக்கு பண்ணுங்க. ஊபர் ஆர்டருக்கு என்ன பண்ணோம்னா கன்ஃபர்மேஷன் இமெயில் இல்லை கன்ஃபர்மேஷன் இமெயில் வேணாம். இதே இது வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுங்க. அக்கௌண்ட்டில் ஆனிவர்சரி டேட்டுன்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும். அந்த ஆனிவர்சரி டேட் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ஒரு கஸ்டம் இமெயிலாக ஆனிவர்சரி டேட்டுக்கு தனியாக இப்போ நான் வந்து வெல்கம் ஆன் போர்ட் இமெயில் யூஸ் பண்ணேன்ல, அதுக்கு பதிலாக ஹாப்பி ஆனிவர்சரி ஆன் யோர் ஆனிவர்சரி டேட்டை வந்து மர்ஜ் ஃபீல்டாக கொடுத்து கிரியேட் பண்ணிடுங்க. சரிங்களா, எனக்கு அந்த இமெயிலில் வந்து ஹாப்பி ஆனிவர்சரி ஆன் யோர் ஆனிவர்சரி டேட் அப்படின்னு போட்டு வரணும். சரிங்களா, அக்கௌண்ட்ல டீடைல்ஸ் போங்கம்மா. கீழே இல்லை ஒரு நிமிஷம், வேணாம் 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 நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ்ல தான் இருக்கீங்க. இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் டீடைல்ஸ்ன்னு தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க, ஆனிவர்சரி டேட்னு இருக்கும் பாரு. தெரியலன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. ஆனிவர்சரி ஆன்யூர்ல. சரி, அப்போ இந்த டேட் வந்து அதுல இல்ல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இருக்கு ஆக்சுவலி. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு புது ஃபீல்டாவே அதை ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா, டேட்டா டைப் வந்து டேட்னு போட்டு ஆனிவர்சரி டேட்னு ஆட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இருக்கு, பட் அதை எப்படி எனேபிள் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே, பேஜ் கான்செப்ட் வரும், அது வரும்போது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அக்கௌண்ட் ஆனிவர்சரி டேட்னு ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, எனக்கு அந்த ஆனிவர்சரி டேட் அன்னைக்கு வித் ஹாப்பி ஆனிவர்சரி. ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா, ஓகே ஓகே நீங்களே பண்ணுங்க. ஹலோ, ஆனிவர்சரி டேட் வந்துருச்சா? ஓகே, சூப்பர். இப்போ ப்ராசஸ் பில்டர்ல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. ஓகே,
கம்பெனி கொடுக்கணுமா கஸ்டமர் கொடுக்கவா? ஓகே. சும்மா பேர் தானேங்க, கரெக்டாக மெயில் கூட உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒன்லி ஒன் ரெக்கார்டு கிரியேட்டட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்கெடியூல் ஆக்ஷன் வரும். சரிங்களா? யா. அவ்வளவு சாப்பிடு சார். நீங்க சாப்பிடுறது தானே? இமெயில் டெம்ப்ளேட்டை புதுசாக வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, நியூ கஸ்டமர் இமெயில் இருக்கோ அதுதான் வரும். நீங்க இமெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து செலக்ட் பண்ணுவோம். அதை இல்லை நியூ கஸ்டமர் இமெயில் டெலிட் பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரீன் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? செட்டப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வந்து இல்லை இதை க்ளோஸ் பண்ணிடுமா. இப்போ இந்த ஸ்க்ரீன் அப்படியே இருக்கட்டும். செட்டப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாகின்ல இருந்து ஓபன் பண்ணிட்டு கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட்ஸ் உள்ளார போங்க. செட்டப் ஓபன் பண்ணுங்க. ஓகே, செட்டப்ல இருந்து கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட்ஸ் உள்ளார போயிட்டு கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட்ஸ் அடிப்போம். அதுல போயிட்டு புது டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு அதை இமெயில் அலர்ட்ல செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்க கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட் போது ஃபோல்டர் கரெக்டா சூஸ் பண்ணணும். எந்த ஃபோல்டர் சூஸ் பண்றீங்களோ அதை போய் கொடுக்கணும். இமெயில் அலர்ட்ல ஃபோல்டர் மாத்தி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வராது. நெக்ஸ்ட் ஓகே, இது டெக்ஸ்டே வருது இல்ல வந்து HTML சம்திங்? டெக்ஸ்டே இருக்கட்டும். இது ஏற்கனவே நீங்க பண்ணது தானே? புதுசா இல்ல நம்ம லாஸ்ட் டெம்ப்ளேட் வந்து நம்ம வந்து இல்ல நம்ம பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கொடுங்க, நான் சொல்றேன். இல்லங்க நான் பண்ண அப்படியா? இல்ல ஆக்சுவலி வந்து நம்ம நியூ டெம்ப்ளேட் கொடுத்துட்டு அந்த கஸ்டமர் நியூ டெம்ப்ளேட் கொடுத்துருக்கோம் நம்ம. இதுல அவைலபிள் ஃபார் யூஸ் கொடுத்துருங்க. டெம்ப்ளேட்டுக்கு ஒரு பேர் வைங்க. ஏதோ ஒரு நேமா? சும்மா ABCD அடிங்களா. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் கொடுங்க. ஆனிவர்சரி விஷஸ்னு. சப்ஜெக்ட்ல ஆனிவர்சரி விஷஸ்னு போடுங்க. இமெயில் பாடிலையும் அதே மாதிரி போடுங்க.
anniversary wishes போட்டு anniversary wishes on அப்படின்னு போடுங்க. anniversary wishes on போட்டு மேல கொஞ்சம் போங்க, மேல ஸ்க்ரால் பண்ணுங்க, டாப் மோஸ்ட். இதுல செலக்ட் ஃபீல்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது டிராப் டவுன் இதுல ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் டிராப் டவுன்ல போயிட்டு அக்கௌண்ட் மாத்திருங்க. ஃபர்ஸ்ட் டிராப் டவுன்ல அக்கௌண்ட் மாத்திருங்க, அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டிராப் டவுன்ல ஆனிவர்சரின்னு போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. ரெண்டாவது டிராப் டவுன்ல ஆனிவர்சரி. ஓகே ஆனிவர்சரி இல்லங்க, ஆனிவர்சரி டேட் இல்லையா? கீழே வாங்க, லாஸ்ட் வந்துருங்க. ஓகே. கஸ்டம் ஃபீல்டுனால லாஸ்டா கூட இருக்கும். இதோ இருக்கு பாருங்க ஆனிவர்சரி. ஓகே ஓகே சரி. ஓகே. யா, இப்போ இந்த merge field வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மேல merge field வேல்யூ இருக்கா, அதை காப்பி பண்ணுங்க. காப்பி merge field வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதை இன்சர்ட் பண்ணுங்க. நீங்க அதை மொத்தமா காப்பி பண்ணிட்டு பாடியில அதை இன்சர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. இல்லங்க இங்க இல்லங்க, இங்க இல்ல, இன்னொரு இதுயா. யா, அதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு கீழே வாங்க, அப்படியே இதே ஸ்கிரீன்ல கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. anniversary wishes ஆன்க்கு அப்புறம் போடுங்க. இமெயில் பாடியில ஆன்க்கு அப்புறம் போடுங்க, ஸ்பேஸ் விட்டு போடுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இனிமே ப்ராசஸ் தான். சரிங்களா? இப்போ அந்த இமெயில் அலர்ட்டுக்குள்ளார போயிட்டு இதை கொடுத்துருங்க. சரிங்களா? இமெயில் அலர்ட்டுக்குள்ளார போயிட்டு ரஜினின்னு வச்சிருங்க. இமெயில் அலர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அந்த ஸ்கிரீன்ல ரஜினின்னு. ஓகே. இல்ல இங்க இல்லங்க, இமெயில் அலர்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க, பாதி தான் முடிச்சிருந்தீங்க. ஓ கிரியேட் ஒன்ல போணுமா? ஓகே. எப்ப இமெயில் அலர்ட் இருந்துச்சுல, அதுக்குள்ள போய் போடுங்க. இதுல அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும், கான்டாக்ட் கொடுக்க கூடாது. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். கரெக்ட். இதுல இமெயில் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுங்க. இமெயில் டெம்ப்ளேட் இல்லங்க, அது அக்கவுண்ட் ஆனிவர்சரின்றத இமெயில் டெம்ப்ளேட் பேர் என்ன கொடுத்தீங்களோ அதை சர்ச் பண்ணுங்க. ரஜினின்னு தானே கொடுத்தீங்க, அதை செலக்ட் பண்ணுங்க இங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இதுல ரெசிபியன்ட் டைப், இப்போ இதுல இருந்து நீங்களே பண்ணுங்க. ஓகே சரி. ஓகேங்க. இமெயில் ஃபீல்ட் கொடுங்க, கஸ்டமர் இமெயில் ஃபீல்ட். ஓகே, கஸ்டமர் இமெயில் ஃபீல்டு இதுல இல்ல, சோ அதை நீங்க தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே ஓகே. ஃபீல்ட் ஆட் பண்ணிட்டு இத ரைட் சைடு மூவ் பண்ணுங்க, செலக்டட் ரெசிபியன்ட்ஸ்க்கு. ஓகே ஓகேங்க. யா, அது பண்ணுங்க. நான் வந்து ஓகே.
கொடுத்துட்டீங்களா? ஐம் பேக். ஓகேங்க, இப்பதான் வந்திருக்கு. ஓகே. ஓகே. டைப் பண்ணாதீங்க இனிமே. இமெயில் டெம்ப்ளேட் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ரைட் சைடில் அந்த சூஸ் பண்ணுறதுக்கு ஐகான் இருக்கும் அங்கே டைப் பண்ணக்கூடாது. செலக்ட் தான். ஓகே, அதுக்குள்ள போய் நம்ம ஓகேங்க. எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கோ அங்கே நீங்கள் செலக்ட் தான் பண்ணணும். டைப் பண்ணக்கூடாது. ஓகே சரி, இப்போ இதை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்க, இப்போ ஆக்டிவேட் பண்ணவா? பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன். மெயில் வருதுங்களா பார்க்குறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ புதுசா போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அப்பதானே ஒர்க் ஆகும். எப்படி மெயில் டைரக்டா போவீங்க? இன்புட் கொடுக்காம எப்படிங்க அவுட்புட் வரும்? அப்படியா? சரி ஓகே. ஆக்டிவேட் பண்ணிட்டு ஓகே ஓகே அக்கவுண்ட்ல போய் மறுபடியும் மீட் பண்ணுங்களா? அக்கவுண்ட்ல போயிட்டு இமெயில் கொடுத்து ஆனிவர்சரி டேட் கொடுத்தாதான் வரும் இமெயில். புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்க. உங்க இமெயில் அவ்வளவுதான். சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. இது இல்லைங்க, இதுல ஆனிவர்சரி விஷஸ் வந்துச்சா? ஓகே வந்துச்சுங்க. ஓகே, நீங்க ஃபீல்டுங்கல்ல நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? மர்ஜ் ஃபீல்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. யா டைப் பண்ணிட்டேன். அதே இதுதான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? கஸ்டம் ஃபீல்ட்ஸ்ல வேற இது, கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ல வேற ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இங்கே ஆனிவர்சரி டேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஸோ முன்னாடி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆனிவர்சரி டேட் கொடுக்குறீங்களோ அது இங்க இமெயில்ல வரும். ஸோ டைனமிக்கா இருக்கும். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் என்னங்க? இல்லைங்க, உங்ககிட்ட இல்லை. ஒரு நிமிஷம் பச்சப்போ பெட்ல படுப்போம். அம்மா வரேன். இங்க வந்துடாத. சாரிங்க, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். இது வந்து டைனமிக்கா இருக்கும். ஓகே